Hi guys, this is Sanya. This is Backbenchers for TNPSC. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஆஃப் பிரிட்டிஷ். வருஷம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் குரூப் 1லயும் இவங்களோட கொஸ்டின் அது எப்படின்னா லைக் அந்த கொஸ்டினை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ரெவன்யூ எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் படிக்கிறதுக்கு மேப் போட்டு என்னென்ன இயர்ஸ் இம்பார்ட்டன்ட், யார் யார் அண்ட் யார் யார் ஓனர்ஸ், ஓகே, எவ்வளோ வந்து லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணாங்க. இந்த ஒரு சிம்பிள் விஷயம் ஒரு 5 minutes to 6 minutesக்குள்ளே நீங்கள் வந்து இந்த லேண்ட் ரெவன்யூ கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். நமக்கு அந்த காலத்தில் தெரியும் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து 1793 கார்ன்வாலிஸ் அப்படின்ற கவர்னர் ஜெனரல் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாரு. ஸோ என்னென்ன பிளேஸ் கொஸ்டின் டிஎன்பிசியில் என்னென்ன கேட்பாங்கன்னா என்னென்ன பிளேஸ்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அவ்வளோதான். இப்போ மேப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக விளங்கும். அதனால தான் மேப் இப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இட் இஸ் ஆஃப் ஒடிசா. இது வந்து உங்களுக்கு இட் இஸ் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் ஒரு பெங்கால் ஜெனரலாக சொல்லுவோம். இது பீகார் அண்ட் இது வந்து என்னது உங்களுக்கு யூபி. ஸோ இந்த அண்ட் 19% கொஞ்சம் கர்நாடகாவில் நார்தன் கர்நாடகாவில் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணவர் கார்ன்வாலிஸ். இதுதான் அவர் ஒரு ஜமீன்தாராக இருந்தார். அதனால இதில் என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தாருக்கு இடத்தெல்லாம் கொடுத்துட்டு அதில் இருந்து ஜமீன்தார் மூலியமா பிரிட்டிஷ் வந்து வரி வசூல் பண்ணிக்குவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், ஜமீன்தார் தான் ஓனர். ஓகே, இதில் 11ல் 10 பங்கு பிரிட்டிஷ்க்கு போயிடும், 11ல் 1 பங்கு வந்து ஜமீன்தார்ஸ்க்கு போயிடும். ஸோ கல்டிவேட்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருந்தது. இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, இட் இஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஈஸ்டர்ன் சைட். ஓகே, அதாவது ஸ்டேட்டில் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் எங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸ்ட் சைட். சம்டைம் இப்படி கூட உங்களுக்கு குரூப் 1ல கேட்கலாம், பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஹைலி ப்ராக்டிஸ்ட் இன் நார்த்தா, வெஸ்டா, ஈஸ்டா, சவுத்தான்னு கேட்கலாம். ஈஸ்ட் சைட், அதாவது நார்த் ஈஸ்ட். நார்தன் ஈஸ்ட் இங்கே போகக்கூடாது, ஜென்ரலாக நம்ம ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகே, ஸோ அங்கே தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் யார் யார் ஓனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹூ ஃபவுண்டட் இட், தட் இஸ் கார்ன்வாலிஸ் இன் த இயர் 1793. இதையும் மறக்க கூடாது. ஓகே, அவங்க தான் ஃபாலோ பண்ணாங்க, ஜமீன்தார் ஓனர்ஸ். இதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவுதான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ மேப்ல இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். யூபி, பீகார், பெங்கால், ஒடிசா அப்படி இந்த கண்டினியூஸா 4 ஸ்டேட்டும் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல ஃபாலோ பண்றாங்க. அடுத்து வருது ரைட் வாரி சிஸ்டம். இது எப்போனா 1793, ரைட். ஸோ இட் இஸ் ஆஃப் 1793, ரைட். இது வந்து அடுத்து என்னன்னா இட் இஸ் ஆஃப் 1820. ஸோ 1793. இதுக்கப்புறம் 1800 வரும் கன்ஃபார்மாக ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ், அதாவது 27 வருடம் கழித்து இதை ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் எக்ஸாக்டா 1793க்கு அப்புறமா ரயத் வாரி வந்து எங்க ஃபாலோ பண்ண 27 வருஷம் கழிச்சு, அதாவது 1820 இதை ஃபாலோ பண்ணாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாம். ஓகே, இது என்னது, இட் இஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் இது மெட்ராஸ். ஸோ இல்லை ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்கலாம், மெட்ராஸில் அதாவது தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண சிஸ்டம் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரயத் வாரி சிஸ்டம். அண்ட் இந்த தடவை இது இன்டைரக்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் 1ல. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தே ஹவ் ஆஸ்ட் பெசன்ஸ் ஓனராக இருக்கிற அந்த இடம், அந்த சிஸ்டம் எது அப்படின்னா ரயத் வாரி. அதாவது விவசாயிகளே அதுக்கு ஓனரா இருந்தாங்க. இதுக்கு வந்து ப்ரீவியஸ்ல வந்து ஜமீன்தார் ஓனர், இதுல பெசன்ஸ் தான் ஓனர். விவசாயிகள்கிட்ட லேண்டை கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அரை பங்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சவங்க தாமஸ் முன்ரோ அண்ட் ரீட், இவங்க 2 பேரும் தான் அந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. ஸோ தாமஸ் முன்ரோவோட கஷ்டமான அனலைசிஸ் மூலமா 1/3 கொடுத்துடலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு. ப்ரொடக்ஷன்ல 1/3 நீங்க பிரிட்டிஷ்ட கொடுக்கணும், டைரக்டாவே விவசாயிகளே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது 20 to 30 வருஷம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நிலத்தை அளந்து அதுக்கேத்தாப்புல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட் வாரி சிஸ்டம் வந்து 20 to 30 வருடம். ஓகே, ஸோ நான் இங்கேயே 27 வருடம், இது வந்து 27 வருடம் சொன்னேன். ஸோ அதுல இருந்து நீங்க 20 to 30 வருடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் திரும்ப சொல்றேன், கார்ன்வாலிஸ் 10 வருடம் அண்ட் 1793 அண்ட் ஈஸ்டர்ன் சைட். இதே இது ரயத் வாரி அப்படின்றது தாமஸ் முன்ரோ அண்ட் ரீட், இவங்க எத்தனை வருடம்,
20 to 30 வருடம் 1820. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்மளோட தமிழ்நாடுல இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறமா மகள்வாரி சிஸ்டம் நம்ம 1820ன்னு சொன்னோம் இல்லையா அதுல. ஸோ அது 1793, அடுத்து 1820, அடுத்து 1833. ஸோ இன்னொரு 13 வருடம், இங்க 27 வருடம். That's it. ஓகே. ஸோ 27 வருடம் கேப்ல மகள்வாரி சிஸ்டம். நீங்க இங்க இருக்கிற படத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியும் எந்த ஏரியா ஹையா ஆக்குபை பண்ணிருக்குன்னா நார்தன் ஏரியாஸ் ஃபுல்லுமே, அதாவது வடக்கு பகுதி முழுவதுமே என்னவால ஆக்கப்பட்டிருக்குன்னா மகள்வாரி சிஸ்டம். இதை கொண்டு வந்தவர் ஹால்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவர் தான். ஓகே. இவர் தான் முதல்ல மகள்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஜமீன்தாரி ஓனர், அடுத்துல பிரசன்ஸ் ஓனர். இதுல வந்து யார் ஓனரா இருப்பாங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேன், லம்பாதார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் வந்து ஓனரா இருப்பாரு. அவர் பர்டிகுலர் வில்லேஜ் எடுத்துக்குவாரு, அங்க இருந்து கலெக்ஷன் பண்றது இங்கிலீஷ்ல கொடுப்பாரு. ஸோ இந்த வில்லியம் பென்டிக் தான் 1833 நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார். முதல்ல 2/3 ஆஃப் த பார்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் மாத்தி 1/3 கொடுக்கலாம், 50%, half of the productions கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தவர் ராபர்ட் மார்டின். அவரோட ஐடியாஸ்ல வில்லியம் பென்டிக் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஆனா இந்த சிஸ்டம் ஃபுல்லும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் ஹால்ட் மெக்கன்சி. ஸோ இதுல 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பியும் சொல்றேன், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேரு கார்ன்வாலிஸ், 10 வருடம் 1793 அண்ட் ஈஸ்டர்ன் சைட் ஃபுல்லுமே. அதே இது ரயத்வாரி யாரு, தாமஸ் மோன்ரோ அண்ட் ரீட் அப்படிங்கிறவங்க 20 to 30 வருடம் 1820 அண்ட் இவங்க நம்ம தமிழ்நாடு, மும்பை, மகாராஷ்டிரா அண்ட் ஆசாம் இந்த ஏரியாஸ்ல இவங்க இதை ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னா இட் இஸ் 1/3 இதுல. ஓகே. இது மகள்வாரி அப்படின்னா 3 பேர் வருவாங்க. இதுல ஒரு ஆளு, இதுல 2 பேரு, இதுல 3 பேர். ஒன்னு வந்து ஹால்ட் மெக்கன்சி, அவர் தான் வந்து பிரைன் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், மெக்கன்சி. அதுக்கப்புறமா வில்லியம் பென்டிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, யாரோட பேர்ல அப்படின்னா பேர்ட் பறவை நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இவரோட இன்டிமேஷன் படி எத்தனை வருஷம் அப்படின்றது கொடுக்கல, இட் இஸ் ஆஃப் 1833 இந்த வருடம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் 50%, இங்க 1/3னா இங்க half of the productions அதை வந்து நம்ம கொடுக்கணும். இதுல ஓனர்ஸ் ஜமீன்தார்ஸ், இதுல ஓனர்ஸ் பெசன்ட்ஸ், இதுல ஓனர்ஸ் வில்லேஜ் ஹெட்மேன், தட் இஸ் லம்பாடா. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுல இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வரதான் செய்யும். இதை தாண்டி நீங்க படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்திலயுமே யார் அஃபெக்ட் ஆனாங்கன்னா பர்சன்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இந்த ரயத்வாரி சிஸ்டம்ல மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நீங்க இனிமேல் கொடுக்கறது வந்து டாக்ஸ் கிடையாது, ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இருக்கிற சிஸ்டம்ல எந்த சிஸ்டம்ல வந்து அதை டாக்ஸ்ன்னு சொல்லாம ரெண்ட்ன்னு சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான், ரயத்வாரியில தான் அது டாக்ஸ் இல்லை ரெண்ட்ன்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி பர்சன்ஸ் டைரக்டா பே பண்ணாங்க. இந்த ஒரு கான்செப்ட் தமிழ் மீடியம்னாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. ஃபார் மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஈஸி. சச் அ ஈஸி மெத்தட் டு ரிமெம்பர். அண்ட் இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா டயக்ராம் போட்டு எழுதுங்க. பிலிம்ஸுக்கு டயக்ராம் தேவையில்லை, மைண்ட்ல வந்தாலே போதும். இதுல வந்து ஈஸ்ட் சைட் ஏரியா, இதுல வந்து மெட்ராஸ், மும்பை அண்ட் ஆசாம். இங்க பார்த்தோம்னா ஃபுல்லுமே நார்த் சைட், அதாவது கங்கா வேலி, பஞ்சாப், ஓகே, ஹரியானா, இந்த மாதிரி ஏரியாஸ் ஃபுல்லுமே தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி வரும். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், உத்தரப்பிரதேஷ்ல எந்த ஒரு ஸ்டேட்ல 2 விதமான இதுவும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமும் உத்தரப்பிரதேஷ்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மகள்வாரி சிஸ்டம். இப்படி வந்து குரூப் 1ல கொஸ்டின் கேட்கலாம். குரூப் 4 எப்படி கேட்பாங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் ராபர்ட் மார்டின் பர்ட் எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாருன்னா 1833, 1820 என்ன சிஸ்டம் வந்தது, யார் ஓனர், இவ்வளவுதான் கொஸ்டின்ஸா இருக்கும் கைஸ். ஓகே. ஸோ மேப் போட்டு படிங்க. இது ரொம்ப ஷார்ட் ட்ரிக்ஸான ஒரு ஃபார்மேட் டு ரிமெம்பர். அண்ட் உங்களுக்கு வந்து அடுத்ததுல வந்து பெசன்ஸ் ரிவால்ட் என்னென்ன பண்ணாங்க, லைக் சந்தால் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு சொல்றேன், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா யூ கேன் செக் இட் யுவர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த கொஸ்டின் இருக்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அண்ட் ஒரு கொஸ்டின் 100% guarantee all of you will go high marks. Okay. So guys, if you like this video, please subscribe for backbenchers for TNPSC classes. And
give like buttons. If you have any comments நீங்கள் சொல்லலாம், கிளாஸ் எப்படி எடுக்கணும், இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா, இல்லை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். We will improve it and suggest your friends to subscribe it. Thank you guys. Thank you for listening the class.